நம்ம எல்லாருமே அலாரம் அடிக்கிறப்ப ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப தூங்க போகிற டைம்லேயே உலகத்தோட தலை சிறந்த மனிதர்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருது. இந்த வீடியோவில் ராபின் சர்மா எழுதின 5 AM கிளப் புக்கில் அவர் சொல்லக்கூடிய நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய 4 செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸ்டெப்ஸை 4 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ரிச்சர்ட் பிரான்சன், டிம் குக், தி ராக் இவங்க எல்லாருமே அதிகாலையில் சீக்கிரமாகவே தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறவங்க. இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் டைம். எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 hours தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் அவங்களும் நாமளும் வேறுபடுறோம். ஸோ டைமை எப்படி யூஸ் பண்ணால் நம்ம நார்மல் லைஃப்ல இருந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. பெரிய பிஸ்னஸ்மேன், எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் குளோபல் லீடர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய மார்னிங் ரொட்டீன்ஸை பார்க்கலாம். அதிகாலையில் ஃபர்ஸ்ட் 1 hour விக்டரி ஹவர்னு ராபின் சர்மா சொல்றாரு. மார்னிங் நம்ம எழுந்ததுமே நம்ம பிரெயின் பயங்கர ஆக்டிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்மளை நம்மளே ஷேப் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான டைமிங். ஸோ அந்த 60 minutes கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அதை 3-20 minutes பிரிக்கணும். 3-20 minutesலையுமே 3 முக்கியமான வேலை பண்ணணும். அதை பண்ணுறது மூலியமா நம்ம நாள் முழுக்க மோட்டிவேட்டடாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். 20-20-20 ரூல் படி இந்த 20 minutesல நாம மூவ், ரெஃப்ளெக்ட் அண்ட் க்ரோ பண்ணணும். எழுந்திரிக்கவும் 5 மணிலேருந்து 5:20 வரைக்கும் நாம ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 20 minutesல நாம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடல்ல டோபமைன் செக்ரேட் ஆகுது. நம்ம உடம்போட ஓவரால் மெட்டபாலிசமே இம்ப்ரூவ் ஆகும். இதனால நம்ம பிரெயின் அதிகமாக ஃபோக்கஸோடையும் ப்ரொடக்டிவாகவும் ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் 20 minutesல நீங்க உங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சார்ஜ் பண்ணணும். இந்த 20 minutesல நீங்க மெடிடேஷன் இல்லைனா ப்ரேயிங் பண்ணலாம். இதன் மூலியமா பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க கோல்ஸை பத்தின அவேர்னஸ் கிடைக்கும். சிஸ்டம் டெவலப் ஆகும். இந்த 20 minutes உங்களை ஹைலி கிரியேட்டிவாகவும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சென்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் 20 minutes உங்களை க்ரோ பண்ணிக்கிறதுக்காக இது லேர்னிங்கான டைம். இந்த டைமில் உங்கள் கோல்ஸ் அனலைஸ் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம், பாட்காஸ்ட் கேட்கலாம் அண்ட் வேறு ஏதாச்சும் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா நீங்கள் அந்த வேலையை பண்ணலாம். உங்களோட விக்டரி ஹவரை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங்கே உங்களை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். நம்பர் 2, ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். உங்கள் மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு டாப்பிக்கை கூகுள் பண்ணுறதுக்காக மொபைல் ஃபோன் எடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேப்பில் வேறு ஆப்போட அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது நோட்டிஃபிகேஷனோ வந்து உங்களை அந்த ஆப்குள்ளே போக வச்சிரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேப்பே ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் ஒரு டிவைஸ் தான், அதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருங்க. அது கண்ட்ரோலில் நீங்கள் இருக்காதீங்க. நம்பர் 3, 3 ஸ்டெப் சக்ஸஸ் ஃபார்முலா. நீங்கள் அவேர்னஸோட இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எப்படின்னா, நீங்கள் அவேர்னஸோட இருக்கும்போது ஓப்பன் மைண்டில் இருப்பீங்க. உங்கள் சாய்ஸஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும். உங்கள் ப்ரியாரிட்டிஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிப்பீங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பெட்டர் அவேர்னஸ் லீட்ஸ் டு பெட்டர் சாய்ஸஸ் விச் லீட்ஸ் யூ டு பெட்டர் ரிசல்ட்ஸ். இந்த புக்கோட இன்னொரு சாப்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தி 4 இன்டீரியர் எம்பையர்ஸ். ஒரு பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் டிசைன் அளவுக்கு இன்டீரியர் டிசைனும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நம்பர் 1 ரேங்க் எடுக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்டீரியரான டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுடைய இன்டீரியர்ஸ் டெவலப் ஆக வேண்டியது ரொம்பவே முக்கியம். 4 இன்டீரியர்ஸ் என்னன்னா மைண்ட் செட், ஹார்ட் செட், ஹெல்த் செட் அண்ட் சோல் செட். மைண்ட் செட் சைக்காலஜி ரிலேட்டடானது. நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்க உங்கள் மைண்ட் செட் இம்ப்ரூவ் ஆகும். பட் மைண்ட் செட் மட்டும் போதாது, இது வெறும் 25% தான். இதோட நீங்கள் உங்கள் ஹார்ட் செட்டையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அது எமோஷன்ஸோட ரிலேட்டடானது. நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு டைம் கோவம் வர டைமில், நம்ம பதட்டப்படுற டைமில் நம்ம அனிமேட்டடாக பிஹேவ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம ஹார்ட் செட்டை பில்ட் பண்ண முடியும். 3வது ஹெல்த் செட். நம்ம மொபைல் ஃபோனில் சார்ஜ் இல்லைனா சரியாக ஒர்க் ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போது தான் நம்ம நினச்ச வேலையை நினச்ச டைமில் பண்ணி முடிக்க முடியும். 4வது சோல் செட். இது ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ரிலேட்டடானது. இதுக்கு முன்னால் சொன்ன 3ஐயும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் தான் சோல் செட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். கடைசியான ஸ்டெப் தி ஹேபிட் இன்ஸ்டாலேஷன் ப்ரோட்டோகால். இந்த தியரி படி ஒரு ஹேபிட் ஆட்டோமேட்டிக் ஆகிறதுக்கு உங்களுக்கு 66 நாட்கள் ஆகும்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் 22 days உங்களுடைய பழைய ஹேபிட்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும். செகண்ட் 22 daysல உங்கள் மைண்டில் புது ஹேபிட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகும். தேர்ட் 22 daysல தான் உங்களுடைய ஹேபிட்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்டகிரேட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான ஹேபிட்ஸாக மாறும். ராபின் சர்மா சொல்கிறாரு, எந்த பழக்கமுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரொம்ப கஷ்டமாகவும், மிடில் ஸ்டேஜில் கொஞ்சம் கடினமாகவும், இறுதியில் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். இந்த புக்குக்கு அவர் 5 AM கிளப்னு பேர் வச்சதுக்கு முக்கியமான ரீசன், அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது தான் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Thanks for watching. Please do subscribe, like, comment and share it with your friends.